வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த சேனல்ல நான் வீடியோ போடுறேன்னா இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸா இந்த சேனல் என்கிட்டே இல்லை. என்னோட ஜிமெயில் ஹேக் செய்யப்பட்டது. அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி திருப்பி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் என்ன பண்ணுவோம், க்ரோம் லாகின் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ஜிமெயிலை சைன்இன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் என்னோடய ஜிமெயிலை சைன்இன் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம சேனலில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு எப்போவுமே கொலாப் கேட்டு மெயில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள் அண்ட் ரீல்ஸ் போடுங்க, ஸோ இன்ட்ரோவில் ஆட் பண்ணுங்கள், அவுட்ரோவில் ஆட் பண்ணுங்கள், எங்களோட கண்டென்ட்ஸை 2 minutes ஆட் பண்ணுங்கள், அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் கேட்குறீங்க அண்ட் ஏஐ ப்ரொமோட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லா மெயிலையுமே இக்னோர் பண்ணிடுவேன் எப்போவுமே. பட் ரீசெண்டாக எனக்கு ஒரு 2 weeksஆக ரோட் அப்படின்ற கம்பெனி இருக்குல்ல, மைக் கம்பெனி, RODE. ஸோ அதுலேருந்து எனக்கு 2-3 மெயில் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதோட கண்டென்ட்ஸுமே எல்லா மெயிலை மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு இந்த எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், எங்களோட ஆடை இன்ட்ரோவில் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா மிட் ரோவில் ஆட் பண்ணுங்கள், இல்லை அவுட் ரோவில் ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்துச்சு. நான் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருந்தேனே தெரியல. அந்த மெயிலை கோத்ரூ பண்ணிவிட்டு கீழே அதுக்கான வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. வெப்சைட்டுன்றது ஜஸ்ட் www அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் 2 வேர்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணாமல் அதை என்னோடய ஜிமெயிலில் சர்ச் பண்ணால் ரோடோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல அது அஃபிஷியல் ரோடோட வெப்சைட் இல்லை அப்படின்றது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே அதில் மைக் எல்லாமே இருக்குது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இதில் நம்மளோட சேனல் நேம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, கொடுத்தேன். அடுத்து அந்த மைக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண சொன்னாங்க. என்னென்ன மைக் உங்களுக்கு ரிவ்யூக்கு வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ண சொன்னாங்க. ஒரு மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன். அப்புறம் அஃபிஷியலான டிரைவர் நேம் ரியல்டெக்ன்ற நேமை வச்சுட்டு லோட் ஆகிற மாதிரி வந்துச்சு. அதாவது டிரைவரை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் அப்படியே என்னோடய வேறு ஒர்க்ஸை பார்க்க போயிட்டேன். அதை ரன் பண்ண வச்சுட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது, பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு வருது. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நான் என்னென்னு பார்க்குறதுக்குள்ளே ரெக்கவரி இமெயில் சேஞ்சுன்னு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க. தென் இமீடியட்டாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக அவங்களோட மொபைல் வச்சு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டடாக நடக்குதா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்காங்களா, இல்லை மேனுவலாக பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபோன்லலாம் லாக் அவுட் ஆகிடுச்சு. ஃபோன்லலாம் நான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய சேனலுக்கு போகிறேன், லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு 4 வருஷம் கிடைக்கிற டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணேன். சில வீடியோக்கு 7 to 8 hours கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வீடியோ போட்டு அது அப்படியே வேற ஒருத்தனுக்கு போயிடுச்சு. இன்னும் என்ன பிரச்சனைனா, அதுதான் என்னோட பிரைமரி மெயில் ஐடி, எல்லாத்துக்கும் அதை தான் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த டிரைவில் கூட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் ஆஃப் ஆகிட்டேன். ஸோ பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. அப்போ ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சேனல் போயிடுச்சு, ஏதோ ஹைஜாக்கிங் ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், அதில் வந்தால் உண்டு, இல்லைனா சேனல் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. நான் என்ன அப்போ எனக்கு சடனாக என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, ஓகே இன்னொரு சேனல் 2.0 ஆரம்பிப்போம் அடாப்ட் தமிழா. பட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நான் கொண்டு வரது. எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேறு மெயில் ஐடியில் வச்சனால பிரச்சனை இல்லை. பட் இது 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் எப்படி 1 lakh மேலே கொண்டு வரது. இப்போ எனக்கு 160K இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இருக்குல்ல, எக்ஸ், அதில் யூடியூப்பை மென்ஷன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னோடய சேனல் ஹேக் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டேன். ஒரு 1 hour கழித்து அகைன் அதிலே ரிப்ளை பண்ணி இன்னொரு ட்வீட் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட் நிறையா வந்துட்டுருக்கு. எங்கிட்ட வாங்க ரெக்கவர் பண்ணி தரோம், எங்கிட்ட வாங்க ரெக்கவர் பண்ணி தரோன்ட்டு. அவனோட ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவன் இந்த மாதிரி 1000 பேத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். எவன் அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆகிருக்கும் அவனுக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஸோ நான் எதையுமே நம்பாமல் யூடியூபோட ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக என்னாச்சு, யூடியூப்லேருந்து ரிப்ளை வந்துச்சு. ஸோ நோ வரிஸ், இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் எங்களை அகைன் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அவங்க கொடுத்ததை நான் செக் பண்ணி பார்த்தா சேனலில் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, அது கொடுத்தாலும் ராங்னு தான் வருது. உடனே நான் சொல்லிட்டேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்பாக்ஸ் பண்ணாங்க. இன்பாக்ஸில் இந்த மாதிரி உங்களை எங்களோட டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த மெயில் ஐடி உங்கள்கிட்ட இப்போ ஆக்டிவாக இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்டாங்க. சரின்ட்டு நான் அந்த மெயில் ஐடி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம், கிட்டத்தட்ட நான் ஒரு 1 hour 45 minutes ஃபில் பண்ணேன். ஏன்னா நமக்கு பயம், அதில் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம சேனலே போயிடுமே அப்படின்ற பயம். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் AdSense இருக்குல்ல, அதை வேறு ஒரு மெயில் ஐடியில் வச்சுருந்தேன், அந்த ஹேக்கான மெயில் ஐடி இல்லாமல். ஸோ அதனால் அதில் கேட்ட டீட்டெயில்ஸை என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம AdSenseலாம் அந்த டீட்டெயில் ஐடியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்ருப்போம். அந்த மெயிலில் இருக்கனால என்னால் அதுக்கப்புறம் அந்த மெயிலை லாகின் பண்ணி எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு.
நிறைய கேட்டாங்க. நம்மளோட ஐபி அட்ரஸ்ஸு, என்னென்ன டிவைஸில் லாகின் பண்ணீங்க, அண்ட் ஆட்சென்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ஹேக் நடந்தப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக கேட்டாங்க. ஸோ நான் அது பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணேன். எனக்கு அப்போயுமே நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அவங்க நினச்சாங்கன்னா, நிறைய பேத்துக்கு எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் அனுப்புனதுக்கு அப்புறமும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எனக்கு போதுமானதாக இல்லை, அதனால் எங்களால் உங்களை வெரிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டே அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுறானுங்க. அந்த மாதிரி தான் நான் பயந்துட்டு இருந்தேன். நமக்கும் அவ்வளோதான், இது கிடைக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணேன். அடுத்த 2 to 3 ஹவர்ஸில் எனக்கு மெயில் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம், ஸோ டெம்பரரியாக உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம், ஜிமெயில் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோன்னு வந்துருச்சு. எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, இனிமேல் அவனால் எதுவும் பண்ண முடியாது. இது நடந்து கரெக்டாக 1.5 days ஆயிடுச்சு. 1.5 days ஜிமெயில் அக்கௌண்ட் அவன்கிட்ட தான் இருந்திருக்கு. அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், என்ன யூடியூப்பில் டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் சொல்லிட்டாங்க, திருப்பி உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைக்குதுன்னா நாங்கள் எல்லா சேஞ்சஸையும் ரிவர்ட் பண்ணிடுவோம், அவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சொன்னானுங்க. லக்கிலி நான் லாஸ்ட்டு போட்ட பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருந்தேன் என்னோடய ஜிமெயிலில். ஸோ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க, ரெக்கவரி லிங்க்கு, இதில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்னோடய சிஸ்டமில் லாகின் பண்ணேன். என் சிஸ்டமோட ஐபி நான் கொடுக்கல அவங்களுக்கு. சிஸ்டமில் லாகின் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா, அக்கௌண்ட் பிளாக்டு, லாகின் பண்ண முடியாதுன்னு வருது. என்ன இவனுங்க தான் லாகின் பண்ண சொல்கிறானுங்க, பண்ணால் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் பார்த்தா என் ஃபோனில் இருக்க ஐபி இருக்குல்ல, அதில் தான் அவங்க ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் எங்கேருந்து லாகின் பண்ணாலும் அவனால் பண்ண முடியாது. என் ஃபோனோட ஐபியிலேருந்து என் ஃபோன்லேருந்து பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ என் ஃபோனில் லாகின் பண்ணி லாஸ்ட்டாக கொடுத்த பாஸ்வேர்ட் கேட்டாங்க, லாஸ்ட்டாக கொடுத்த ரெக்கவரி இமெயில் கேட்டாங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். கோடு வந்துச்சு, கொடுத்தோன்னே பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. உடனே பாஸ்வேர்டை நல்லா போட்டு அடுத்து 2 step வெரிஃபிகேஷனுக்கு வந்தேன். போய் இருக்க எல்லா 2 step வெரிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பாஸ்கி, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், அண்ட் கூகுள் ப்ராம்ப்ட் எல்லாமே டிவைஸ் ஆட் பண்ணிட்டேன். 2 step வெரிஃபிகேஷன், ஃபோனு ரெக்கவரி இமெயில், பேக்கப் கோட்ஸ். இந்த பேக்கப் கோட்ஸ்லாம் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கோட்ஸ் காமிக்கும். அந்த கோட்ஸை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆனாலும் இந்த பேக்கப் கோட்ஸில் தான் கேட்குது, 8 digit கோட் என்ட்ரு பண்ணுங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எப்படின்னே தெரியல, அவன் என் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. அவன் 2 step வெரிஃபிகேஷனே ஆஃப் பண்ணிட்டான். அவன் ஏதோ ஆட் பண்ணியிருக்கான், ஆத்தென்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கான். இப்போ நான் எல்லாமே போட்டு வச்சிட்டேன். என்னோடய ஜிமெயிலுக்கு செக்யூரிட்டி, இருக்க எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குமே செக்யூரிட்டி நல்லா போட்டு வச்சிட்டேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரோட் வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி டொமைன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே நாட் லெஜிட்டிமேட் அப்படின்ட்டு. நான் என்ன ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் போனேன்னு தெரியல, எதுக்கு நான் இதில் போனேன், எதுக்கு இதை கிளிக் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதனால் சேனல் வச்சுருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஜிமெயில் வச்சிருந்தாலே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம எல்லாமே கொடுத்து வச்சிருப்போம். நான் என் சேனலை ஹேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும், எனக்கு பேங்க் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருப்பேன், எல்லாமே கால் பண்ணி என்னோட ஜிமெயிலை மாற்றினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெயில் ஐடியை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு மெயில் வருது அப்படின்னா அதோட மெயில் ஐடியை செக் பண்ணணும். அது HTTPயில் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும், அண்ட் கரெக்டாக ப்ராப்பரான மெயிலாக இருக்கா அப்படின்னு. நான் என்னோடய மெயிலாம் அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்த மெயிலை செக் பண்ணி பார்த்தா .plன்னு இருக்குது. பட் சப்ஜெக்டை தெளிவாக போட்டிருக்கான், தெளிவாக ரோட் அஃபிலியேட் ஸ்பான்சர்ஷிப் அது இதுன்னு போட்டு செம்மையாக போட்டிருக்கான் சப்ஜெக்டை. அந்த சப்ஜெக்டில் நம்ம விழுந்துடக்கூடாது. நம்ம அவன் மெயிலை செக் பண்ணணும், ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத. ஃபைனலாக எப்படியோ அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் ரொம்ப பெரிய வருமானம்லாம் வந்துட போகிறது இல்லை யூடியூப்பில். பட் இது நான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணது 4 years நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சேனலை நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு என் ஒர்க்கை விட எனக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதனால் நான் கம்ப்ளீட் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் நம்ம ஒர்க் வேற ஒருத்தர் சொல்கிறத செய்வோம், பட் இது அப்படி இல்லை. இது ஃபுல்லாக நம்ம தான் ஓனர், நான் தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அடுத்து எடிட் பண்ணுறேன், அடுத்து தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறேன், அடுத்து இன்ஸ்டாகிராம் போகிறதுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறேன், அடுத்தது அப்லோட் பண்ணுறேன், கேப்ஷன் போடுறேன், எவ்ரி ஒர்க். ஸோ ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே 5 to 6 hours ஆகுது. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் சேர்த்து 409 வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில். இது அவ்வளோ ஈஸியாக விட்டு தந்துட முடியுமா சொல்லுங்கள்? ஓகே கைஸ், ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் 2 step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணலன்னா கண்டிப்பாக இப்போ இமீடியட்டாக ஆன் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ ஆத்தென்டிகேட்டர், பேக்கப் கோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கோ, எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அக்கௌண்ட் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு லிங்க்கையுமே கிளிக் பண்ணிடாதீங்க. நான் செஞ்ச தப்பாக யாரும் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடியில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.